ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் ஊற போட்டிருந்தேன். அது கூட பூண்டு, விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த பருப்பு கொஞ்சம் வேகிறது லேட் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். காய் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுலேயே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வச்சுருந்தேன். கத்திரிக்காவை கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருந்தோம். எண்ணெய் விட்டுட்டு எல்லா பொரிக்கிற வேண்டிய கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சோன்னா காயெல்லாம் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு தண்ணியும் கொஞ்சமாக விட்டு குழம்புத்தூள் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் பேஸ்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். பச்சரிசி, தேங்காய், ஜீரகம் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். காயெல்லாம் வெந்தோடனே நம்ம அந்த தேங்காவையும் போட்டுக்கலாம். இடையில புளியும் ஊற வச்சுருந்தேன். புளியும் கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். வெந்து வந்தோடனே தேங்காய், புளி எல்லாத்தையும் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பையும் அது கூடவே போட்டுட்டேன். இந்த கூட்டு குழம்பு கொஞ்சம் நிறையவே வச்சுக்குவேன். நான் அடுத்த நாள் அதே யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்த நாளைக்கு உருளைக்கிழங்கு ஏதாவது வறுத்து யூஸ் பண்ணிக்குவோம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது வச்சுக்குவோம். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குழம்பு. இதுலேயே அந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா கொதித்து வந்துடுச்சுன்னா புளியும் ஊற்றிருக்க தொட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காட்டினா கூட வெளியில் வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி நிறைய காய் இருந்துச்சுன்னா அடிக்கடி செய்கிற ஒரு கூட்டு குழம்பு தான். அன்னைக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கூட்டு குழம்பு வச்சு அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ.